الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال صلى الله عليه وسلم البر حسن الخلق والإثم ما حاك في نفسك وكرهت أن يطلع عليه الناس. எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை, அவருடைய ஏவல்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை அல்லாஹ் தஆலா தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து தான் தோன்றித்தனமாக எமது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் நிரந்தரமான தோல்வியை தழுவுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் இஸ்லாம் என்பது அகாயித், சில நம்பிக்கைகள், சில அடிப்படைகள். அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய நடத்தைகளை, எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் கட்டி எழுப்பி இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் நம்புகின்றோம். மலாயிக்காமார்களை நம்புகின்றோம். சுவர்க்கம், நரகம் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் நம்புகின்றோம். இவையெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையின் அதிகமான அம்சங்களை, அதிகமான விடயங்களை நாங்கள் நெறிப்படுத்திக் கொள்கின்றோம். இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது. இபாதத், வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன இஸ்லாத்திலே. அந்த வணக்க வழிபாடுகளை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த இபாதத்களை நாம் கடைபிடிக்கவே வேண்டும், நடைமுறைப்படுத்தவே வேண்டும். அது பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில் விசாரிப்பார். அதனை நாம் ஃபர்து ஐன் என்றெல்லாம் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, நம்பிக்கைகள், வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல இஸ்லாம், சமூகத்தோடு நல்லுறவு பேணுதல், அதனோடு இணைந்து வரக்கூடிய ஒன்றுதான் எங்களுடைய பழக்கங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள். எனவே இஸ்லாம் என்பது ஒரு குறுகிய வட்டத்தினுள், ஒரு சிறிய வட்டத்தினுள் அல்லது ஏனைய மதங்களை போன்று சில நம்பிக்கைகளோடு மாத்திரம் சுருங்கியது அல்ல இஸ்லாம்.
நம்பிக்கைகள் இருக்கின்றன, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அதே போன்று சமூகம் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களோடு நல்லுறவை பேணி நாம் வாழ்வதும் பண்பாக அன்பாக நல்ல நடத்தையோடு நடந்து கொள்வதும் இஸ்லாம் தான் என்பதை நாம் உணர வேண்டும். சில இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது, இஸ்லாத்தை வரைவிலக்கணப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல் இஸ்லாம் முஆமலாத். இஸ்லாம் என்றாலே நல்லுறவு பேணுவதுதான், அடுத்தவர்களோடு சேர்ந்து நடப்பதுதான் என்று இஸ்லாத்தை வரைவிலக்கணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே அதனுள் மர்இ, ஒரு மனிதன் பண்போடு நடந்து கொள்வது, ஒரு வாழும், அது ஒரு அடிப்படை. ஒரு மனிதன் பண்போடு நல்ல பழக்க வழக்கங்களோடு அவன் வாழ்வது, அதுதான் அடிப்படை. அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்ல மனிதனாக, நல்லுறவு பேணக்கூடிய மனிதனாக அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் அடிப்படையாக வழங்குகிறது. இதனை யாரும் மறுக்க முடியாது. இந்த அடிப்படையை எந்த ஒரு முஸ்லிமும் மறுக்க முடியாது. அல் குர்ஆனிலும் இதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் பார்க்கின்றோம், சுன்னாவிலும் நிறைய ஆதாரங்களை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறையில், இமாம்களுடைய வாழ்க்கை வழிமுறையில், எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் நிறைய ஆதாரங்களை இதற்கு எமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரா ஆராஃபில் இறுதி வசனங்களில் சொல்லி காட்டுகின்றார், குதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃபி வஅஅரித் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள். வஅ்முர் பில் உர்ஃபி, மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள். வஅஅரித் அனில் ஜாஹிலீன், மூடர்கள் இருப்பார்கள், மடையர்கள், ஒன்றும் புரியாதவர்கள் இருப்பார்கள், அவர்களை நீர் கணக்கெடுக்க வேண்டாம். எப்பொழுதும் அவர்கள் முரண்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமூகத்தின் துரோகிகளாக சிலர் இருந்து கொண்டே இருப்பார்கள். சமூகத்தோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் சிலர் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை நீர் புறம் தள்ளிவிடு என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு நேரான பாதை காட்டப்பட்டிருக்கின்றது, தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கை. இன்னும் ஒருவரை பார்த்து அல்லது ஒரு காபிரை முன்மாதிரியாக கொண்டு ஒரு கிறிஸ்தவனை அல்லது ஒரு யூதனை அல்லது விளையாட்டுத் துறையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவரை முன்மாதிரியாக கொண்டு தான் வாழ வேண்டும் என்ற எந்த பண்பும் இஸ்லாத்தில் இல்லை. அப்படி ஒரு தேவை இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எல்லாம் முழுமையாக சூழியா என்று சொல்வோம். இஸ்லாம் என்பது பூரணத்துவம் நிறைந்தது. எனவே அதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையான வாழ்க்கை திட்டத்தை இந்த அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் எங்கும் செல்ல தேவையில்லை. எனவே இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வார்கள், ஏனைய மதங்களை போன்று இஸ்லாமும் ஒரு மதம்தான், ஒரு சமயம்தான், அதனை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இஸ்லாம் என்பது ஒருவர் பிறந்ததிலிருந்து வஃபாத்தாகும் வரையும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய நல்லறங்கள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் தான் இஸ்லாம். பிறந்தவுடன் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், 7 வயதில் என்ன செய்ய வேண்டும், 10 வயதில் என்ன செய்ய வேண்டும், 15
வயதை ஒருவர் அடைந்து விட்டால், 60 வயதை ஒருவர் அடைந்து விட்டால் மரணிக்கப் போகின்றார் ஒருவர். இப்படி இஸ்லாம் மரணித்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுகின்றதா? இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், யாரும் மறுக்கவில்லை. அதனால் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஷக்சியத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய ஆளுமை மிக பெருமதி வாய்ந்தது. அது ஒரு காபிரை போன்று அவன் வாழ முடியாது, ஒரு யூதனை போன்று வாழ முடியாது, ஒரு கிறிஸ்தவனை போன்று வாழ முடியாது. அவன் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும். முஸ்லிமாக இருப்பதில் அவன் பெருமை கொள்ள வேண்டும். நான் முஸ்லிம் என்று சொல்வதில் அவன் பெருமை கொள்ள வேண்டும். இதுதான் அவனுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. அன்புடைய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவருடைய பேர் அப்துல்லா. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை விட நெருக்கமான ஒரு நபித்தோழர் கிடையாது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி பழகினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கமான நபித்தோழரோடு எப்படி பழகினார்கள்? எப்படி நல்லுறவு கொண்டார்கள்? அவர் நபி, இறை தூதர், உலுல் அஸ்ம், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், காஃபத்துல் லின்னாஸ் என்றெல்லாம் அல் குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபி, ஒரு இறை தூதர், ஒரு சாதாரண மனிதர் அபூபக்கர். அப்துல் அத்தீக் என்று அழைக்கப்பட்டவர் ஜாஹிலியா காலத்தில், அந்த மக்காவின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர். அந்த சாதாரண மனிதரோடு ஒரு ரசூல் எப்படி நடந்து கொள்கின்றார், எப்படி நெருக்கமாக இருக்கின்றார், எவ்வளவு அழகாக பழகுகின்றார். ஒரு நண்பர், நெருக்கமான நண்பர். ஹிஜ்ரத் செல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. என்ன அச்சம் தெரியுமா? என்னை விட்டுவிட்டு இவர் தனியாக சென்று விடுவாரோ, நான் தோழராக, நண்பராக, நெருக்கமாக நான் இவரோடு பழகி வருகின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்து விட்டால் எனக்கு தெரியாமல் தனியாக ஹிஜ்ரத் சென்று விடுவாரோ என்று அச்சப்பட்டார். அடிக்கடி நபி அவர்களிடத்தில் சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையும் அழைத்துக் கொண்டுதானே நீங்கள் ஹிஜ்ரத் சென்றீர்கள், நானும் உங்களோடு சேர்ந்துதானே ஹிஜ்ரத்துக்கு வருவேன் என்று கேட்பார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், அவருடைய தோளில் கையை வைத்து, அபூபக்கர் அஸ்ஸாஹிபு மஹஸ்ஸா, அபூபக்கர் தோழர் தோழரோடுதான் செல்வார், தோழர் தோழரோடுதான் செல்வார். எவ்வளவு அழகான உறவு, எவ்வளவு அழகான நெருக்கம். மதீனா சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி காலம் நோய் ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முரு அபூபக்கர் அய்யுஸல்லிய பின்னாஸ், அபூபக்கர் தான் மக்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டும் என்று சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் சொன்னவுடன், என்னால் முடியாது, என்னால் முடியாது. அவர்கள் சொன்னார்கள், ஏன் முடியாது, என்ன காரணம்? நபி உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் அபூ குஹாஃபாவின் இந்த மகன் தலைமை வகிப்பதற்கு, அவருக்கு முன்னால் இந்த தொழுகை நடாத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. தொழுகை என்பது இமாம் அஸ்ஸுகுரா, அது ஒரு தலைமைத்துவம், ஒரு சிறிய தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவம் தான் அவருக்கு பெரிய தலைமைத்துவத்தை இமாம் அஸ்ஸுகுராவை கொடுத்தது. ஒரு நாள் தொழுகை நடாத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. நபி அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழுகைக்கு முந்தி விட்டார்கள்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இக்காமத் சொல்லிவிட்டார்கள், நபி அவர்கள் இல்லை. எனவே தொழுகை நடாத்த வேண்டும், இமாமத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தி வருகின்றார்கள். ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் வந்து விட்டார்கள். வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை உணர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னே சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்ததன் பின்னால், யா அபூபக்கர், அபூபக்கரே, ஏன் நீங்கள் பின்னே சென்றீர்கள்? தொழுகை நடாத்த வேண்டி இருந்தது தானே என்று சொன்னார். மா யன்பகி இப்னி அபி குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய இந்த மகனுக்கு உங்களுக்கு முன்னால் தொழுகை நடாத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு மனிதரை பற்றி நபி அவர்கள் கேள்விப்பட்டார். ஜாஹிலியா காலத்திலே மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய ஒரு வியாபாரி. நபி அவர்கள் கேள்விப்படுகிறார். இப்பொழுது அவர்கள் மதீனாவில் இருக்கிறார். நபி அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் யார், எப்படிப்பட்டவர்? நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லி முடித்த பின்னால் அவர் வருகின்றார். நபி அவர்களை சந்திப்பதற்காக நபி அவர்கள் கேட்டார்கள், மன் அன்த், நீ யார்? நான் ஸைதுல் கைல். அவர் சொன்னார், நான் தான் ஸைதுல் கைல். அவருடைய பேர் ஸைத். கைல் என்றால் குதிரை, குதிரை ஸைத் என்னுடைய பேர். என்ன காரணம்? இவர் அதிகமான குதிரை வைத்திருந்தார், விதவிதமான குதிரைகளை வைத்திருந்தார், வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே அவருக்கு குதிரை ஸைத் என்று வைத்து விட்டார். அவர் நபி அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, லா அந்த ஸைதுல் கைல். கைலை கைல் என்று சொன்னார்கள். கைல் என்றால் நன்மை, நலன், நல்லுபகாரம். நீ நல்லுபகாரம் செய்யக்கூடியது. உன்னுடைய பேர் ஸைதுல் கைலாக இருக்கட்டும். இப்பொழுது வரலாற்றிலே அவருடைய பேர் ஸைதுல் கைல். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்பொழுதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கமா உசிஃபலி, நீ எப்படி தெரியுமா இருக்கின்றாய்? உன்னை பற்றி எனக்கு சொன்ன அதே அடிப்படையில் நீ இருக்கின்றாய், எந்த வித்தியாசமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டுக்கு அழைத்து சென்று கத்தம லஹு பிஸார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு தலையணையை கொடுத்தார்கள். நீங்கள் தூர பிரதேசத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், களைப்பாக இருப்பீர்கள், சாய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸைதுல் கைல். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மா யன்பகி அன் அத்தகத்தம ரிஜ்லைய பைன யதைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் என்னுடைய இந்த இரண்டு கால்களையும் நீட்டி நான் சாய்ந்து கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதன் அஹ்லாக் எப்படி மதித்தார்கள் பெரியவர்கள், மூத்தவர்கள். எங்களுடைய சிறார்கள், வாலிபர்கள் இன்று எப்படி மூத்தவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு எப்படி நல்லுறவு பேணுகின்றார்கள், நாங்கள் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது இதுதான், முஆமலா, அதர், பண்பாடுதான் இஸ்லாம். ஒரு நிமிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த பண்பாடு அவர்களுக்கு வந்துவிட்டது. நேரடியாக பள்ளி வாயிலில் பார்க்கிறார்கள், நேருக்கு நேராக பார்க்கிறார்கள் சஹாபாக்களை, நபித்தோழர்களை, அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்.
யாரிடத்திலும் கிடையாது. அப்படித்தான் நபி அவர்களோடு பழகினார்கள். நபி அவர்கள் அவர்களோடு பழகினார். அப்பாஸ் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர். நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர் பெரியவர், மூத்தவர். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவிற்கு வரையில் மக்கா வெற்றியின் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மதீனாவுக்கு வந்து விடுகின்றார். இப்பொழுது சிலர் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் பெரியவரா, நபி அவர்கள் பெரியவரா? யார் பெரியவர்? மன் அக்பர் உம்முமா, அவர்தானே பெரியவர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் தான் பெரியவர் என்று அவர் சொல்லவில்லை, நபி அவர்கள் தான் பெரியவர். வலக்கின்னி வுலித்து கபலன், ஆனால் நான் அவருக்கு முந்தி பிறந்து விட்டேன். என்ன அஹ்லாக்! பேச்சில் கூட பண்பாடு, பேச்சில் கூட நல்லுறவு. வலக்கின்னி வுலித்து கபலன், நான் அவருக்கு முந்தி பிறந்தாலும் நான் சிறியவன், நபி பெரியவர், மூத்தவர். அவர்தான் எனக்கு என்னுடைய தந்தை. அவர் கைஃப அபு கைஃப ஹுவ அபு, அவர் எப்படி உங்களுடைய தந்தையாக முடியும்? அவர்தான் அல்லாஹ்வை எனக்கு அறிமுகப்படுத்திய தந்தை. அல்லாஹ் யார், இஸ்லாம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்று எனக்கு கற்றுத் தந்தது உங்களில் என்னை பெற்றெடுத்த தந்தை அல்ல, இந்த நபிதான், இந்த இயேசுவர் தான். அதுதான் எனக்கு நிரந்தரமான வாழ்க்கையின் வெற்றியை தரப்போகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக அந்த சமூகத்தோடு பழகினார்கள், நல்லுறவு பேணினார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். யாராவது ஒருவர் காணவில்லை என்றால், நபி அவர்களுடைய கண்ணுக்கு படவில்லை என்று சொன்னால், உடனடியாக நபி அவர்கள் விசாரிப்பார், கேட்பார்கள், ஐன இப்னு மஸ்ஊத், ஐன அப்துல்லா, ஐன அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா என்க கேட்பாங்க நபி அவர்கள். யாராவது ஒருவர் ஜமாத் தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் நபி அவர்கள் கேட்பார்கள், எங்கே அவரை காண இல்லை? நபி அவர்கள் ஹிஜ்ரி 9 தபூக் போருக்கு போகின்றார். எத்தனை பேர் சென்றார்கள் தெரியுமா? 30,000 பேர் அந்த போருக்காக செல்கின்றார். 40,000 ரோமர்கள் வருகின்றார்கள் எதிர்த்து போராடுவதற்காக முஸ்லிம்கள். நபி அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள் முஸ்லிம்களை. 30,000 பேர் தயாராகினார். ஆனால் கோடை காலம், கடுமையான வெயில், எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, பஞ்சம் நிறைந்த காலம். எனவே அந்த படைக்கே சொல்லப்பட்டது ஜெய்சுல் உஸ்ரா, வறுமை படை. இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நபி அவர்கள் செல்கின்றார்கள். படை தபூக்கை நெருங்கி விட்டது, ஆனால் ஒரு நபித்தோழரை காணவில்லை. நபி அவர்கள் 30,000 பேர் நபி அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒருவரை காணவில்லை. ஐன அபூதர், நபி அவர்கள் கேட்கிறார், அபூதர் எங்கே? அபூதர் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவருடைய பேர் ஜுன்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், 4வது அல்லது 3வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இஸ்லாத்தை மக்காவில் பகிரங்கமாக சொல்லி அடிவாங்கியவர், பிரகடனப்படுத்தி அடிவாங்கியவர். ரத்தம் கொட்ட கொட்ட அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பிரகடனப்படுத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எங்கே அபூதர்? தஹல்லஃப், அவர் வரவில்லை. யார் சொல்றார்? போருக்கு வரை மதீனாவிலே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள், உண்மையிலேயே அவர் நல்லவர் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவார். இந்த போருக்கு வருவார் அவர் நிச்சயமாக. சற்று நேரத்தின் பின்னால் பார்த்தார்கள், ஒருவர் வருகின்றார், தூரத்திலே தெரிகின்றது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், யார் அது? அத்தமுன்னூன மண், அது யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இவராக இருக்கலாம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவராக இன்னாராக இருக்கலாம், இன்னாராக இருக்கலாம் சொல்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அது அபூதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நெருங்கி வந்ததன் பின்னால் நபி அவர்கள் பார்த்தார்கள், அபூதர் அவ்வளவு நெருக்கமான ஒரு நபித்தோழர் போருக்கு வராமல் இருப்பாரா? வந்து விட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹிமத்துல்லாஹ், ரஹிமத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் புரியட்டும். தம்ஷி வஹ்தக், தஈஷு வஹ்தக், தமூது வஹ்தக், வதுபஅது வஹ்தக். தனிமையிலேயே நீங்கள் வருகின்றீர்கள், தனிமையிலே வாழ்ந்து மரணிப்பீர்கள். முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் நபி அவர்கள். தனிமையிலேயே எழுப்பப்படுவீர்கள் மறுமையில். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அதுவரை வாழ்ந்தார்கள். மக்களுடைய ஆடம்பரத்தை விரும்பவில்லை. எனவே ஒதுங்கி வாழ ஆசைப்பட்டார்கள். மதீனாவில் இருந்து தூரமான ஒரு பிரதேசத்தில் போய் வாழ்ந்தார்கள், ரபதா என்ற பிரதேசம். அவரும் அவருடைய மனைவி வஃபாத் நெருங்கிவிட்டது. அவருடைய மனைவி கவலைப்பட்டார்கள், யார் உங்களை பிடிப்பது, யார் தொழுகை நடாக்குவது, இந்த பாலைவனத்திலே யாருமே இல்லை. சிரியாவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. மா கதப ஸாதிக் அல் மஸ்தூக், நபி பொய் சொல்ல மாட்டார்கள், அவர் உண்மையாளர். யாராவது வருவார்கள், மரணித்து விட்டார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அந்த வழியாக அவருடைய மாணவர்களோடு தொழுகை நடாத்தினார்கள், குளிப்பாட்டினார்கள், அடக்கம் செய்தார்கள். தனிமையிலேயே அடக்கப்பட்டு விட்டார்கள். மறுமையில் தனிமையிலேயே எழுப்பப்படுவீர்கள். என்ன தெரியுமா அதற்கு விளக்கம்? தனிமை என்பது மக்களை விட்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் அல் குர்ஆனில் நான் சொன்ன ஓடிக்காட்டிய அந்த வசனத்தில் வஅரித் அனில் ஜாஹிலீன், ஜாஹில்களோடு எழுப்பப்பட மாட்டார். தொழாதவர்கள், தொழுகை இல்லாதவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபிர்அவுனோடு, ஹாமானோடு, காரூனோடு எழுப்பப்படுவார்கள். முஸ்லிம்களோடு எழுப்பப்பட மாட்டார்கள். நல்லவர்கள் நல்லவர்களோடு எழுப்பப்படுவார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுபஅது பிஹஸனாத்திஹி வ பிஸதகாத்திஹி, அவருடைய நல்லறங்கள், நல்லுபகாரங்கள், சதகாக்களை ஒரு உம்மத்தாக அல்லாஹ் தஆலா அவரை எழுப்பி வைப்பார். ஒரு பெரிய உம்மத், ஒரு சமூகமாக அவர் எழும்புவார். ஆனால் அவர் மட்டும்தான் தனி மனிதன். அந்த உம்மத் அவருடைய ஹஸனாத், அவருடைய நல்லறங்கள், அவருடைய நல்லுபகாரங்கள், அவர்கள் மனிதர்களுக்கு, மக்களுக்கு செய்த சேவைகள், நல்ல உறவுகளை பேணியது, அவர் மறுமையில் ஒரு சமூகமாக எழும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உறுதிப்படுத்தப்பட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமும் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்லருள் புரிவானாக. உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.